மாதிரி வருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட மேனேஜர் வெங்கட் சார். இருக்காரா? வெளியே போயிட்டாரா? ஓகே, அவர் தான் முக்கிய காரணம். ஸோ அவருக்கு வந்து திரும்பவும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அசூரனில் ஒரு வேல்முருகன் டோட்டல் ஆப்போசிட்டாக ஒரு சட்டில்டான ஒரு ரோல். எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பெரிய சார் அந்த நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோட பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் இங்கே வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் மந்த்ரா மேடம் பக்கத்துலையும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துல உட்காரத்துக்காக நடுவில் நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ சைடு நான் ஆந்திரா பக்கம் போய் நான் திருப்பி கூப்பிட்டு சித்தூர் வழியாக இங்கே கூப்பிட்டு அப்படி ரெடியூஸுக்கு இன்னும் நம்ம டிஜே அருணாச்சலம் வந்து ரொம்ப உண்மையிலே என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies. வாவ், இதுல இவ்ளோ ப்ளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு ப்ளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே ப்ளஸ். இங்கே வந்திருக்கிற பெரியவங்க, மீடியா நண்பர்கள், சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எனக்கு எங்கே தொடங்குறேன்னு தெரியலை. முக்கியமாக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா அவங்களால தான் இங்கே நிற்கிறேன்னா. இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், அப்புறம் வந்து முக்கியமாக இந்த டைரக்டர், ப்ரொடியூசர், மந்த்ரா மேம், டிஜே, மெல்வின், தங்கத்துறை, எல்லாம் அந்த படத்தில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. ப்ரொடியூசர் சார் வந்து எப்போவுமே நாங்கள் சொல்கிற மாதிரி அவர் ப்ரொடியூசர் மாதிரி இருக்கிறது இல்லை, அவ்வளோ கூலாக தான் இருப்பார். டைரக்டர் சார் வந்து எப்போது அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் ஸ்டோரி சொல்லும் போதே அந்த எவ்வளோ அழகாக சொன்னாரோ அதே மாதிரி தான் படம் வரைக்கும் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த படத்தை எடுத்திருந்தார். இப்போ வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. நீங்கள் போய் உங்களோட அன்போட ஆதரவோட போய் எல்லாருமே பாருங்கள். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அப்படியே எல்லாரும் உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் வந்து சாவித்ரி மேம், இந்த படத்தில் வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நாங்கள் போகிற எல்லா இடத்துக்கும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி வருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட மேனேஜர் வெங்கட் சார். இருக்காரா? வெளியே போயிட்டாரா? ஓகே, அவர் தான் முக்கிய காரணம். ஸோ அவருக்கு வந்து திரும்பவும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். இந்த படத்தை பாருங்கள், குடும்பமாக போய் பாருங்கள், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல இதை எப்படி நன்றி சொல்கிறேன்ட்டு. ஆனால் இங்கே வந்த எல்லாருக்குமே இந்த படத்தில் முக்கியமாக வந்து மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்லை. பாடல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ. எனக்கு அது கேட்கும்போதே, நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போதே சொல்லியிருந்தேன் அவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ ரியலாக பார்க்கும்போது அப்படியே தியேட்டரில் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நன்றி, நல்லா பண்ணியிருக்கிறீங்க. ஐயோ அப்படியா, மன்னிச்சிருங்க. ஓகே, பாடலாசிரியர் உங்களுக்குமே நன்றி. ரீம் வாரியர்ஸ் ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்னொரு கை மாதிரி. அவர் உங்களுக்குமே இங்கே வந்ததுக்கு சார் ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்குமே நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து பாடிய சிங்கர்ஸ் எல்லாருக்குமே இன்னும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். முதல்ல ப்ரெஸ், மீடியா, மக்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் போயிட்டாங்களா? அவர் சிவா சார் சொல்லியிருந்தார் எதுக்கு சிரிக்காமல் இருக்காங்க. நர்வஸாக இருக்கேன், அதனால தான். அசூரனுக்கு அப்புறமா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சுல இப்படி ப்ரெஸ் மீடியா நண்பர்களை சந்தித்தேன். ஸோ நர்வஸாக இருக்கு. ஆரம்பித்த நாட்களில் நினச்சி பார்க்கும்போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது.
என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தது அந்த இசை தான். ஸ்கூல் டைம்ஸில் சின்ன வயசில் யார்கிட்டையும் அவ்வளோ பேசாமல் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். இசைக்கிட்ட மட்டும் பேச ஆரம்பித்தேன், பாட ஆரம்பித்தேன். என்னோட உணர்வுகளை வரிகள் மூலமாக வெளிப்படுத்தினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு எழுதி பாடி நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணி 16 வயசுல முட்டு முட்டு அந்த பாடல் மூலமா அறிமுகமான உலகத்துக்கு 2013. அதுக்கப்புறமா எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஈழத்தமிழ் குடும்பத்தில இருந்து வந்தவன் தான் நான், டிஜே அருணாச்சலம். தமிழ் சினிமாக்கு கூட்டிட்டு வந்தவர் என் குரு, மை மென்டோ வெற்றிமாறன் சார். அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஒரு வேல்முருகனா இந்த உலகத்துக்கு ஒரு ஆக்டரா அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறமா அசூரனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த ஒரு படத்தினால நிறைய சந்தோஷமும் வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, என்கிட்ட மனசார கதை சொன்ன டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. என் மேல நம்பிக்கை வச்ச அந்த டைரக்டர்ஸ்ல ஒருத்தர் தான் நவீன் டி கோபால். நவீன் வந்துட்டு ஃபர்ஸ்டா என்கிட்ட வந்துட்டு உசுரே, அப்ப டைட்டில் இல்லை, இந்த கதையை சொன்னதும் ஒரு நிஜ கதை, சித்தூர்ல ராகவான்ற ஒரு பையனுக்கு நடந்த ஒரு நிஜ கதையை சொன்னதும் எமோஷனல் ஆயிட்டேன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ராகவா என்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு நல்ல பையன், ஒரு ப்ரொட்டாகனிஸ்டா எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நவீன். தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அசூரன்ல ஒரு வேல்முருகன் டோட்டல் ஆப்போசிட்டா ஒரு சட்டில்டான ஒரு ரோல். எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பெரிய சிலம்பரசன் ஃபேன்ன்றதால அவரோட கோவில் ஞாபகம் தான் வந்துச்சு. கோவில் படத்துல அந்த சக்திவேல் என்ற ஒரு கதாபாத்திரத்தை மைண்ட்ல வச்சுட்டேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. நவீன், உங்களோட டெடிகேஷன், உங்களோட டிட்டர்மினேஷன், இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். தமிழ்லையும் தெலுங்குலையும் வருவீங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த படத்தோட தூண் சிரிச்சுட்டு இருப்பாரு, செந்திலிப்பான முகம், மோலி கிருஷ்ணா சார், ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷனில் உங்களோட டெபியூ. வாழ்த்துக்கள். என்னை நம்பி, இந்த டீமை நம்பி நீங்கள் இந்த படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. 22 நாட்களில் முடிச்சு கொடுத்துருக்காரு. பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ. நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க. மோலி கிருஷ்ணா சார் எப்படி இந்த படத்துக்கு ஒரு தூணா நின்னாரோ, அவருக்கு தூணா நின்னவங்க தான் வெங்கடேஷ் சாரும், மூர்த்தி சார், ஜேபி, இவங்க எல்லாம். ஸோ உண்மையாக சொல்லப்போனால் இவங்க எல்லாரும் இல்லாமல் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஸோ அவங்களோட ஆதரவும் அவங்களோட சப்போர்ட்னால தான் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக கை தட்டி ஆகணும். அதுக்கப்புறமா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற
ஆக்டர்ஸ், வெல்கம் பேக் ராசிமா. தமிழ் சினிமா டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் யூ. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க, நாட் ஜஸ்ட் அஸ் கேரக்டர்ஸ் பட் as many other important roles நிறைய இருக்கு. ஜனனி அவங்கள லாஸ்ட்டாக நான் லியோவில் பார்த்தேன். சின்ன பொண்ணு பட் ஒரு மெச்சூரான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். டெஃபினெட்லி இன்னும் நிறைய லீட் மெச்சூர்ட் ரோல்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த படத்துலேயும் உங்களோட படத்தை பார்த்துட்டு அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு நவீன் பிரதர் கிட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த படத்தில் நண்பர்களாக என் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு நடிச்சிருக்கிற ஆதித்யா, தங்கதுரை அண்ணா, மெல்வின், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ என்டர்டெயின் பண்ணீங்க. தேங்க்யூ. காமெடியெல்லாம் சொல்லி இன்னும் நிறைய ஒர்க் பண்ணலாம். இந்த படத்தோட இந்த விழாவின் நாயகன், இந்த இவெண்ட்டோட ஹீரோ, கேரளாவிலேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க, கிரண் ஜோஸ். லைட்டாக வருத்தமாக தான் இருந்துச்சு. நம்ம எதுக்கு இசை ஒரு மியூசிஷியனாக இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் கொடுத்துருக்கலாமே, அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கலாமேன்னுட்டு டியூரிங் த செட். பட் இது உங்களோட டெபியூ, தமிழ் டெபியூ, தமிழ் மியூசிக்கல் டெபியூ. த ஸ்பாட்லைட், யூ டிசர்வ் த ஸ்பாட்லைட். ஸோ கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வருவீங்க. இன்னும் நிறைய சாங்ஸ் எல்லாம் பண்ணணும். இட் வாஸ் யுவர் ஸ்பேஸ். ஸோ தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணலாம். மேபி அது ப்ரொடியூசர்ஸை சொல்லட்டும். அதுக்கப்புறமா கோவன், தேங்க்ஸ் டு யூ. ஆனஸ்ட்லி நம்ம லாஸ்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணியிருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். ரொம்ப நன்றி ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் இண்டிபெண்ட் ஃபிலிம். அதுக்கப்புறமா பாரதி டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப நன்றி என் கூட கோஆப்ரேட் பண்ணதுக்கு. டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் டான்ஸ் வரும், கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஷி வாஸ் அமேசிங். அண்ட் கிரண் ஜோஸ் போட்ட மியூசிக்கு டெஃபினட்டாக அவங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் கோரியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம். ஆர்ட் டைரக்ஷன் சுரேன், பேர் சுரேன் தானே? சவுந்தர். லிரிக்ஸிஸ்ட் லால். நண்பனை லாஸ்ட்டாக விட்டுடலாம். கிரண் ஜோஸை எப்படி நம்ம கேரளால இருந்து தூக்கிட்டு வந்தோமோ அதே போல நண்பன் மார்க்கே நான் லண்டன்ல இருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். கடைசி நிமிஷத்துல நவீன் பிரதர், இந்த படத்தோட இயக்குனர் வந்துட்டு டிஓபிக்கும் ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. அவரால் வர முடியாதுன்னு சொன்னதும் எங்கிட்ட தான் கேட்டிருந்தாரு. நமக்கு யாரை தெரியும், நம்மளே சினிமாவுக்கு புதுசு. அப்போ என்னோட மியூசிக் வீடியோஸ் மார்க்கி பிரதர் வந்துட்டு என்னோட மியூசிக் வீடியோஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு இது நான் கூட்டிட்டு வந்ததா இல்லாமல் ஹீ டிசர்வ்ஸ் இட். அவரோட திறமை, அவரோட டேலண்ட் கண்டிப்பாக பேசும். சினிமா முதல் படம் மாதிரியே தெரியல. கண்டிப்பாக அவரோட விஷுவல்ஸுக்கு நானும் அடிமை, நானும் ஒரு ரசிகன். ஸோ இன்னும் மேலும் மேலும் வளரணும் மார்க்கி. அண்ட் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம். இதில் பாதி பேருக்கு எல்லாருக்குமே இது டெபியூ தான். ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும், மார்க்கி டிஓபியாக இருக்கட்டும், நம்ம டைரக்டர் சாராக இருக்கட்டும், அண்ட் நடித்த ஒரு சில பேர் எல்லாருக்குமே டெபியூ தான். அண்ட் நானும் இதை எனக்கு ஒரு டெபியூவாக நான் பார்க்குறேன். என்னதான் அசூரன், 10 தலை இந்த மாதிரி படங்கள் நடித்தாலும் ஒரு சோலோ ஆக்டராக உள்ளே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களை எல்லாரையும்
சந்திச்சதில் மறுபடியும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமுக்கும் உங்கள் நேரத்துக்கும். அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ஆஹா ஒவ்வொன்று பேச நான் விரும்பலை, பில்டப் கொடுக்க விரும்பலை. படம் நல்லா இருக்குது. படத்தில் நாங்கள் எல்லோரும் ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ரொம்ப நன்றி. எனக்கு வந்து மேக்கப் இல்லாத ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை மாதிரி பண்ணுவார். அதாவது ஷூட்டிங் 9 மணிக்கு வந்தால் போதும்னு சொல்லுவாங்க, காலைல 5 மணிக்கு இருந்து தட்டுவார். சார் வாங்க போயிடலாம் அப்படின்ட்டு. இவர் வேலை என்ன, என்னை போய் அங்கே விட்டுட்டு அவர் வந்து தூங்குறது, இதுதான் அவருடைய வேலையை. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேக்கப் மேன் நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணன்னு தெரியல. இனிமேல் கூப்பிடுவேன் நீ எதாவது ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் ஜாலிக்காக சார். ஆனால் வந்து உண்மையிலே குமார் டெடிக்கேட்டட் ஒர்க்கர். எங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரூர்லேருந்து ஓடி வந்து இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய மேக்கப் பண்ணி நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காருன்னா, அப்புறம் கேட்டேன் எங்கேயே அந்த அவார்டு, அது வச்சிருக்கேன் சார் வீட்டில் சும்மா இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க, பெரிய விஷயம் நேஷனல் அவார்டு. ஸோ ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ குமார். பறந்து போயிடல, நீ இருக்கியா. ஸோ ஒன் ரீசன், ஏன்னா ஒரு மேக்கப் மேன் வந்து ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணி இந்த படம் நல்லா வரணும் சார் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த படத்தோட டீம் எந்த அளவுக்கு அவங்க கூட ஒன்றா இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து தேங்க்ஸ் குமார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மௌலி சார், நான் இப்போ லாஸ்ட்டாக வரோம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் வெரி வெரி எனர்ஜெட்டிக். இப்போ வந்த எல்லாருமே வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, இந்த படத்துக்கு உசிரே பதிலாக வந்து எதனா ஒரு கேன்டீன் இல்லைனா வந்து ஒரு ஹோட்டல் அப்படி வச்சுருக்கலாம் போல. ஏன்னா வந்து வரவங்க எல்லாமே வந்து ப்ரொடியூசர் நல்லா சாப்பாடு கொடுத்தா அதே தான் சொல்கிறாங்க. தங்கதுரை வந்து நானும் ரொம்ப நல்லா பேசுவார்னு பிளான் பண்ணால் கோங்குரா சட்னி, மீன் குழம்பு, ஐயோ இன்னும் குக் வித் கோமாளி இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீமை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையிலேயே நீங்கள் சொன்னீங்க. இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங். நிறைய இந்த ஆடியோ லான்ச் என்னன்னா, என்னை கேட்காமே எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. என்னை கேட்காம வந்து இந்த படத்துக்கு நடிப்பாருன்னு சொல்றாரு. ஆனால் இது என்ன படம், என்ன அட்வான்ஸ், இன்னும் எதுவுமே வரவே இல்லை எனக்கு ஒன்றும். அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயமே. ஸோ ஆல் தி பெஸ்ட் மௌலி சார். உங்களுடைய பேஷன் டுவர்ட்ஸ் மூவிஸ் வந்து நிச்சயமாக உங்களை நல்ல லெவலுக்கு கொண்டு போகன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க கையில் இருக்கிறனால நீங்கள் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவர் இன்னும் 3 பேரை சொல்லியிருந்தாருன்னா வடபழனியில் எல்லா பேரையும் கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வந்து சொல்லிகிட்டே இருந்தார். பிரதர் தேங்க்யூ ஸோ மச். பட் ஐ கேன் ஈஸிலி ரிலேட். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு படம்னும் போது நம்ம எப்படியே ஜெயிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க, உங்கள் உசிரை கொடுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ உங்கள் டீமை பார்க்கும்போது சென்னை 28 டீம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ யங் டீம், ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள்லாம் ஜெயிக்கணும்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் லிரிசிஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லால் அப்படின்னா மலையாளம் மோகன்லால் பார்க்கறதுக்கு மோகன்லால் மாதிரி தான் இருக்கார் அவர். அம்மா மோகன்லால் தான், இவர் மோகன்லால் வச்சுட்டாங்களா பேர். ஓ வெரி நைஸ். ஸோ இப்போ என்னன்னா அவர் ஆச்சரியம் என்னன்னா ஒரு லிரிக் நல்லா எழுதியிருக்காருன்னு சொல்லலான்னு பார்த்தா உங்களை பார்த்து தான் சார் தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. சென்னை 28 பார்த்து தான் தமிழே கற்றுக்கிட்டாரு. அதாவது இப்போ எனக்கு உண்மையிலே டவுட் வருது, அதை பார்த்து கற்றுட்டு ஒருத்தர் பாட்டு எழுதுறாருன்னா என் தமிழை பார்த்து உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் பிரதர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் கேமராமேன் அண்ட் அவர் வந்து ரொம்ப மனசார பேசினார். ஸோ நிச்சயமாக பிரதர் ஆல் யூ ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். ஓகே. அண்ட் இந்த படத்தில் நடித்தேன். அப்புறம் யோகி கீழே ஏன் பார்க்க ஒரு சேர் போட்டு உட்காருங்க, பெரிய ஆர்டிஸ்ட் அவர் வந்தால் எவ்வளோ பேர் எவ்வளோ மக்கள் சிரிப்பாங்க தெரியுமா. ஜஸ்ட் கை காட்டுங்க யோகி, ஒரு சேர் போடுங்க. வா யோகி மேலே வாயா. ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அவர். வெரி வெரி குட் பர்ஃபார்மர். உட்காருங்க. ஸோ எப்படி நான் ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு வரேன். அண்ட் இப்போ வந்து மந்த்ரா மேம் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னாங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து மந்த்ரா மேம் எங்கே தான் தேடிட்டே இருந்தேன். நானும் தங்கதுரை அவர் மாதிரி தான். ஓகே. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் போட்டதுக்கப்புறம் ஆர் உதயகுமார் சார் சொன்னார், நீயும் படத்தில் நடிக்க வைப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லாரும் அரைஞ்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்து தான் அவர் நீயும் படத்தில் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது சார். தேங்க்யூ மந்த்ரா மேம். வெல்கம் பேக் அகெயின். அண்ட் உங்கள் ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்கள் இப்போ விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை, அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னென்னா வந்து காதல் படத்தை பற்றி பேசிட்டாரு. உண்மையிலேயே அவர் சொல்லுது கரெக்டு தான். அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே வந்து எக்ஸிஜியில் கிளிய மாதிரி ஒரு படம் தமிழில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த விஷயம் கேட்டோன்னா ப்ரொடியூசர் என்னை பார்க்கவே இல்லை பாருங்கள். ஏன்னா வந்து அதோட ஒரு பெரிய காமெடி படம் எதுவுமே இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஓகே. ஸோ வேணாம் சார், நம்ம வேற சார் இது சார்
ஓகே சார், தேங்க்யூ சார். அண்ட் இப்போ ஆர்வி உதயகுமார் சார், அவர் ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் கீழே உட்காந்து பேசியிருந்தோம். என்னன்னா இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் சாதிச்சவங்க, லெஜெண்டரி. என்ன ஒரு டேலண்ட்டு அவர் பாருங்க. அந்த நிலவே முகம் பார்த்த அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ண அப்படின்னு சொன்னார் சார். ஹேட்ஸ் ஆஃப் சார். அதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா ராஜா சாரை பற்றி அவர் சொல்லும்போது சொன்னார், உணர்வுபூர்வமாக ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லிரிசிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் அது மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு. உங்கள் சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நான் அந்த பாட்டு எனக்கு இப்போ ஓடிட்டே இருக்கு. அது நீங்கள் கொடுத்த சாங்ஸ் தான் சாதாரண சாங்ஸ், இன்னும் எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ். அண்ட் நான் திருப்பி வரேன். அதுக்கப்புறம் வந்து பேரரசு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். இல்லை அவரெல்லாம் ப்ரூவ் பண்ண டைரக்டர் எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை இந்த படத்துக்கு நீங்கள் வந்து தேங்க்ஸ் இங்கே இல்லை கீழே சொன்னார். ஏன்னா நாங்கள் வந்து இதை வேலையாக வச்சுருக்கோம். நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து வேலையாக வச்சுருக்கோம். சொல்லுங்கள் எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து மற்ற படத்தை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அந்த நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோட பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் இங்கே வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் மந்த்ரா மேடம் பக்கத்துலையும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துல உட்காரத்துக்காக நடுவில் நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்து. ஸோ சார் நான் என்ன கெஸ்ட் நான் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பாருங்க, 2 பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன். சார் உங்க ஸ்டோரி பயங்கரமா இருக்கு. ஆனால் நான் ரொம்ப சிரிச்சேன் அவர் பேரரசு சார் வந்து இவ்வளோ ஹிலேரியஸான ஒரு ஹியூமரஸ் ஸ்பீச் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார் கேட்டு. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர் பின்னாடி எல்லாருமே. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து என்னை மட்டும் பார்க்காம போயிட்டே இருக்காங்க. புரியுது இல்லை, எல்லா டான்ஸ் மாஸ்டருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது என்னை பார்த்தாலே. ஓகேங்களா? ஸோ ஏன்னா என்னை பார்த்து ஒருத்தர் யாருன்னா பயப்படுறாங்கன்னா அது டான்ஸ் மாஸ்டர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் ஆடுற ஸ்டெப் என்னாலே 2வது தடவை போட முடியாது. ஓகே, அது வேற அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, பின்னாடி இருக்க டான்ஸஸ் அவர் என்ன பண்ணுறாரு ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்வாங்க. அதில் 2வது டேக் போடும்போது வேற மாதிரி வரும். ஒரு தடவை எல்லாரும் என்ன வந்துட்டாங்க பக்கத்தில், எப்படி சார் நீங்கள் ரைட் கால் எடுத்து ரைட் கையை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க. இப்போ தெரிஞ்சா சொல்ல மாட்டேனப்பா, அது தானாக வர்றது. எப்படி டான்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் சார் எனக்கு. நல்ல வேலை மந்த்ரா மேம் இது வரைக்கும் நம்ம படம் பார்த்தது இல்லை, அதனால நான் சொல்றதுல சீரியஸாக எடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து படத்தில் நடித்த ஹீரோ அவர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் பார்க்குறேன் இன்னும் கேரக்டராகவே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பார்த்து அவர் சிரிச்சது இப்போதான் சிரிக்கிறாரு. இப்போ கூட சிரிக்க மாட்டாரு, இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லேயே தான் இருக்காரு. ஆனால் லண்டன்லேருந்து வந்திருக்காரு. பேஷன் தமிழ் படத்தில் வந்து நடிக்கணும், பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில். உண்மையிலே ஆல் தி பெஸ்ட் பிரதர். ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். அண்ட் ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் பேரரசு சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லேயும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அண்ட் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அண்ட் இந்த படத்தில் டைரக்டர் நவீன், கங்க்ராச்சுலேஷன் பிரதர். என்னன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நிறைய பேர்ல. நவீன் அப்படின்னா கை தட்டுறது. ஓகே ஸோ இதெல்லாம் மறந்துட்டோம் நவீன் அப்படின்னா போதும். ஸோ வெரி குட். ஸோ நவீன் திருப்பியும். ஸோ நவீன் என்னன்னா ஒரு படம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம எந்த மாதிரியான ஜானர் வேணால் எடுக்கலாம். இப்போ வந்து இருக்கிற ஜானர் வந்து வேற மாதிரி ஜானர். இந்த படம் நான் பார்க்கும்போது எஸ்பெஷலி வந்து பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கல்ல, அப்படின்னும் போது எனக்கு ஒரு காதல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அது ரியல் லைஃப் ஈவெண்ட் அப்படின்னும் போது. ஸோ பாலாஜி சக்திவேல் சார் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப ஹாண்டிங்காக, அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அது மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய படமாக இருக்குன்றது வாழ்த்துக்கள் பிரதர். ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. ஓகே, அந்த வேற யார் பேர் நான் மறந்துட்டேன்னா வெங்கட் சார் தேங்க்யூ சார். இந்த படத்துக்காக நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். அண்ட் இந்த டே நைட்டாக தூங்காம ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நேற்று தான் திருப்பி இந்த தேட்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அண்ட் ராம் சார் எப்படின்னா வந்து படத்தில் கூட என்னை இப்படி மரம் ஏற விடல. படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் என்னை தேட்டராக ஏற விட்டு இன்னைக்கு வந்து நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமே அந்த அளவுக்கு என்ன ஒரு பொசிஷனில் சர்க்கஸில் இந்த குரங்க கூப்பிட்டு போவாங்களா ஒரு ஏரியாவா, இப்போ தான் சென்னைக்கு திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ என்ன பையனா இன்னும் ஃபோன் பார்க்கல, ஃபோன் பார்த்தோன்னா கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி. ஹைதராபாடா இல்லை சார், அவர் ஒரு தேட்டர் வச்சுருக்காரு, ஒரு லிஸ்ட்டு. அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களோட எனக்கு இந்த சப்போர்ட்ன்ற வார்த்தை அவ்வளோ விருப்பம் இல்லை. யுவர் லவ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். நீங்கள் இல்லைன்னா அந்த படம் வந்து அவ்வளோ எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நிறைய பேர் என் மேலே கோவமாக இருக்கீங்க. நிச்சயமாக அந்த ரிவ்யூஸ் மேடம் படிச்சிடுறேன் ரிவ்யூஸ். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் வந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் இஸ் நியூ டீம். ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் இவங்க எல்லாமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அண்ட்
இந்த மாதிரி இருக்க படத்துக்கும் இனிமே வரப்போகிற படத்துக்கும் தேங்க்யூ. உதயகுமார் சாருக்கும் பேரரசு சாருக்கும் ரொம்ப நன்றி. நைட்டு 9 மணிக்கு கூப்பிட்டு காலைல என்ன படம்னு தெரியாமே வராங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்கள உண்மையிலேயே பாராட்டணும். ஆனால் இங்கே வந்தோன்னு தான் தெரிஞ்சது எதுக்காக வந்தாங்கன்ற ஒரு விஷயமும் மந்த்ரா மேம்க்கும் ஜனனி மேம்க்கும். ஆனால் அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசி கலாய்ச்சிக்கிறாங்க, அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் திங்ஸ், நீட் யுவர் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் திஸ் டீம். ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மேடையில் விட்டிருக்கும் உறவுகளின் பெருமையை சொன்ன இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும், ஊர்களின் பெருமையை சொன்ன இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்களுக்கும், இளைஞர்களினோட மனசை தொட்ட இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கும், இன்னும் மற்ற நிறைய இயக்குநர்கள் வந்திருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க, தயாரிப்பாளர்கள் அனைவருக்குமே வந்து ஒரு நன்றியை வணக்கத்தை தெரிவிச்சு கொண்டு நிகழ்ச்சிக்கு நம்ம படத்தை பத்தி உசுரே, ஆனா உண்மையிலேயே வந்து உசுரே வந்து உசுருக்கு உசுரா நேசிச்சு இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு நவீன் சாரு. ரொம்ப ஒரு புது இயக்குனர், ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து அழகா இயக்கியிருக்காரு. ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி, கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கதையை நம்பி படத்தை தயாரிச்சிருக்காரு மௌலி சாரு. ஒரு புது இயக்குனருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இந்த படத்துல கொடுத்திருக்காரு. இதே போல இன்னும் நிறைய இயக்குனர்கள் உருவாக்கணும் மௌலி சார். ரொம்ப ஒரு அருமையா பாத்துக்கிட்டாரு எங்களை. ஆக்சுவலி ஷூட்டிங்கே வந்து சித்தூர்ல தான் நடந்தது, ஆந்திரா சைடு. ஃபர்ஸ்ட் எனக்கு நவீன் சார் சொல்லும் போது, தங்கதுரை நீங்க வந்து படத்துல தெலுங்கு பேசுறீங்கன்ட்டாரு. நான் தெலுங்கு பேசுறேன்னு ஓகே, எங்கலு எப்படிலு சாப்பிட்டியாலு வந்தியாலு லூலு போட்டு சமாளிச்சலாம் அப்படின்ட்டு போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு. அங்க போனா ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, தெலுங்கு பேசுங்க அப்படின்னாரு. ஓ அப்ப அப்படி இப்படி பேசலாமா, ஏமிரா கொஞ்சம் மூஞ்ச காமிரா அப்படி போலாமான்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, தெலுங்கையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி பேசணும். ஒரு எப்படி சொல்றது, தெலுங்கு ஒரு ஆந்திரா ஏரியாவோட அந்த அவுட் ஆஃப் சிட்டி, தமிழ்நாட்டோட அவுட் ஆஃப் சிட்டி, ஆந்திரா கிட்ட இருக்கிற லொகேஷன், அங்க நடக்கிற மாதிரி கதை அப்படின்ட்டு சொன்னாரு. அப்புறமா அங்க பேசி கொஞ்சம் தெலுங்குலாம் கத்துக்கிட்டு தெலுங்கு பேசணும் இல்லையா, அங்க ஆந்திரா மீல்ஸ் நிறைய சாப்பிட்டோம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஃபுட்டு. நம்ம இங்க ஆந்திரா மிஸ்ல சாப்பிட்டு அங்க ஸ்பாட்ல சாப்பிட்டோம் சார். உண்மையிலே சார் இந்த கோங்கரா சட்னி கொழுந்தியா பட்டின்னு வாங்கல, கோங்கரா சட்னி கொழுந்தியா பட்டின்னு வாங்க ஒரு பழமொழி. அந்த கோங்கரா சட்னி வேற லெவலுங்க, அங்க சூப்பரா இருந்தது. படத்தை பத்தி பேசுறேன் சார். உண்மையிலேயே இதுல முக்கியமான விஷயம் வந்து நம்ம சிவா சாரு, மிர்ச்சி சிவா சாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பறந்து போ படத்தோட வெற்றியை கொடுத்துட்டு நமக்காக இந்த டிராபிக்லயே பறந்து வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார் சிவா சார். ஏன்னா எனக்கு உண்மையிலே பிடிச்ச ஹீரோ அவரு. ரொம்ப எப்பயுமே ஒரு எளிமையா பேசுவாரு, ரொம்ப இயல்பா இருப்பாரு. எப்பயுமே நம்ம ஒரு பெரிய ஹீரோ மாதிரியே பார்க்க முடியாது, ஒரு நண்பர்கள் மாதிரி தான் மீட் பண்ணுவாரு எல்லார்கிட்டையும். பறந்து போ படம் பார்த்தா சார் உண்மையிலே ஆக்டிங் சூப்பர் சார். என்ன சொல்றேன், சிவா சார்னால ஒரு காமெடியா இருக்கும், அவரையே ஃபீல் கூட அறிய வச்சிட்டாங்க. ஃபீல் பண்றீங்க சார் அந்த குழந்தைக்காக. ஒரு சீன்லயே குழந்தை ஓடிட்டு போய் காப்பாத்துறாரு. எனக்கு பயமா இருக்கு அந்த பையன் காணாம போயிடுவானான்ட்டு. அந்த மாதிரி பண்ணிட்டாரு சார். எங்க சார் சைடு நான் ஆந்திரா பக்கம் போய் திருப்பி கூப்பிட்டு சித்தூர் வழியா இங்க கூப்பிட்டு விட்டீங்க ரெடியல்ஸுக்கு. இன்னும் நம்ம டிஜே அருணாச்சலம் வந்து ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ. அவர் பாத்தீங்கன்னா அசுரன் படத்துலயே வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு மெச்சூரான ஆக்டிங் வந்து அந்த படத்துல கொடுத்துருப்பாரு. ஏன்னா வெற்றிமாறன் சார் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாரு, ரொம்ப சூப்பரா வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. அதே போல இந்த படத்துலயும் வந்து நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையில நீங்க அவரான்னு கேட்பீங்க. ஒரு டிஃப்ரெண்டான மூவி வந்து நீங்க சொல்லக்கூடாது சார். சொல்லலாமா சார்? கிளைமேக்ஸ் மட்டும் வேணாம் சார், அதோட நிறுத்திக்கிறேன், இதே மாதிரி பேசிக்கிறேன் வெள்ளட்டுமா. ஸோ ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டா இந்த படத்துல நடிச்சிருக்கேன். ஒரு காமெடி. இன்னொரு வந்து சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம கபீர் நடிச்சிருக்காரு, அப்புறம் பாவல் நடிச்சிருக்காரு, நம்ம மெல்வின், யோகி, நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க படத்துல, நிறைய ஆர்டிஸ்ட். அதனால முக்கியமா நம்ம மந்த்ரா மேம் வந்து பாத்தீங்கன்னா லவ் டுடே படத்துல விஜய் சார் கூட நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஆக்டிங் பண்ணிருப்பாங்க. அஜித் சார் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய ஆக்டர், அவங்க பார்க்கணும்ட்டு எப்போ வருவாங்க, கேரன் வந்துட்டாங்களான்னு தேடிட்டு இருந்தோம். பார்த்தா இதா இது மந்த்ரா மேம் தங்கச்சி தான் வந்திருக்காங்க, மந்த்ரா மேம் எங்கன்னு தேடி இருந்தோம். அந்த அளவுக்கு வயசை குறைச்சிருக்காங்க. அவங்க எப்படி மேடம் குறைச்சிங்க சொல்லக்கூடாதுல, இதுல சொல்லுங்க, ஏதாவது டிப்ஸ் சொல்லிட்டு போங்க. ஏன்னா அப்ப பாருங்க லவ் டுடே படத்துல பார்த்து வந்து அப்படியே லவ் டுடே மாதிரியே இருக்கீங்களே. அந்த அளவுக்கு உண்மையிலே அவங்க நானே ஆச்சரியமாச்சு. இவங்க மந்த்ரா மேம், ஆமா அவங்க தாங்க அப்படின்னாங்க. அப்புறம் போயிட்டு சும்மா இல்லைங்க, அவங்க மேடம் ஷூட்டிங் ஸ்பாட்ல மீன் குழம்புலாம் செஞ்சு எல்லாருக்கும் வறுத்து கொடுத்து மீனை வறுத்து கொடுத்துன்னா ஒர்க்கு பண்ணாங்க. நீங்க அடடா மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட் அவங்க மேடம். நீங்க குக்கிங் வித் கோமாளி ஷோல வந்து ஒரு நாள் கெஸ்டா வாங்க மேடம், மறக்காம வந்துருங்க மேடம். ஏன்னா உங்களோட மீன் குழம்பு வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா அங்க ஒருத்தர் மீன் குழம்புக்கு ஃபேமஸா சுந்தரி அம்மா ஒருத்தர் இருக்காங்க.
நீங்க வந்தீங்க வச்சுக்கலாம் உண்மையில உங்களுக்கு காம்படிஷன் ஆயிடும் மீன் குழம்புல வேற லெவலில் பண்றீங்க. உண்மையில மேடம் கூட நடிச்சதுல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய ஆக்டர்ஸ் நிறைய ரொம்ப ஒரு ஈகோவே இல்லாம எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகினாங்க, நடிச்சாங்க. அப்புறம் நம்ம ஜனனி, பிக் பாஸ் ஜனனி, உண்மையிலே அவங்க வந்து ஒரு அழகா ஒரு லவ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. லைவா பாருங்க, ஃபேன்ஸ் பாத்தீங்களாங்க, உண்மையிலே நல்ல ஒரு லவ் பண்ணிருக்காங்க சார். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார் மெர்வின், அப்புறம் நம்ம கிரண் சார் மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காரு. மியூசிக் நீங்களே பார்த்துருப்பீங்க, சாங்க ரொம்ப அருமையா வந்திருக்கு. அப்புறம் சத்யா சார் வந்திருக்காங்க, எங்க எப்போதும் படத்துல ரொம்ப அருமையான மியூசிக் சார். அந்த படத்துல தான் சார் நான் ஃபர்ஸ்ட் நடிச்சேன். ஆமா சார், ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு நவீன் சார், மௌலி சார். தொடர்ந்து நீங்க நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் புது புது இயக்குநர்களை உருவாக்கணும் சார். மௌலி சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நிறைய யோசிச்சு வந்தேன், மறந்துட்டேன், திரும்ப வந்து பேசுறேன். தேங்க்யூ சார். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.